கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையினால் எங்களை திருப்தியாகுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் அதுல 19 வசனத்தோடு வாசிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பூமியில நம்ம வாழுகிற நாட்கள் நம்மளை கட்டுகளை அவிழ்க்கிற பிள்ளைகளாக நம்ம வைத்திருக்கிறார். இந்த இடத்துல தேவனுடைய தாசனாகிய பேதுரு தேவனுடைய தாசன் என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு ஒரு திறவுகோலை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் உங்களுக்கு விசுவாசம் என்னும் திறவுகோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே, அருமையா தேவ பிள்ளை, உங்களுக்கு அதிகாரம் என்ற திறவுகோலை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்திருக்கிறார். இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதுல 18 வசனத்தை வாசிங்கன்னா, மேலும் 16-18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது. அப்ப ஆண்டவர் நம்மளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை கொண்டு என்ன பண்ற, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய பட்டணங்களிலே, நம்முடைய தேசத்துல, ஊர்ல என்ன பண்ண, ஆண்டவர் பலத்த கிரிகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால என்ன பண்ண, கட்டுகளை அவுக்கிற பிள்ளைகளாக, சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்காக செபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். வசனம் போட்டுக்கிறது கட்டவிழ்க்கப்படும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எத்தனையோ வருடங்களாக ஒரு ஆலயத்துல சோதர ஒரு வயதான ஒரு பாட்டியம் என்ன பண்ண, குனிஞ்சு அப்படியே குனிஞ்ச போது முட முடியாம இருக்காங்க. அப்ப பிசாசு ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு இவங்களை கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இயேசு அந்த கட்டை அவிழ்த்த பொழுது அந்த நிமிர முடியாத கூனி என்ன பண்ண நிமிர்ந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளை வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற, குனிந்து கொண்டு இருக்கிற, நம்மளை தலைகுனிய வைத்திருக்கிற சத்துருவின் கிரிகளுக்கு விலக்கி பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார். அவர் தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒருவேளை எப்படிப்பட்ட கட்டுகளில் பிசாசின் போராட்டங்களில் இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்ம இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தானியேல் புஸ்தகத்துல 3ஆம் அதுல நீ அதிகாரத்தை நீ வாசிக்கினா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாக உடைய கண்கள் நீங்களாக்கி விடுவிப்பார் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 19-20 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் எரிகிற அக்கினி ஜுவாலையில போடுவதற்கு அவர்களை கட்டுப்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளை புருஷனுக்கு கட்டளையிட்டான். 21 சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் விசர்த்தங்களோடும் பயிரோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சுவலையிலே நடுவிலே போடப்பட்டார்கள். கட்டி உள்ள தூக்கி போடுறாங்க நெருப்புக்குள்ள. ஆனா அந்த கட்டப்பட்ட நெருப்பு என்ன பண்ணுங்க, அது புகஞ்சு போனதை பார்க்க முடியாது. உங்க வாழ்க்கையில எந்த வித சத்துருவின் போராட்டத்தினால நீ கட்டப்பட்டிருக்கலாம், இந்த காலை நேரத்துல அந்த கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்து விடுகிறார், அது எரித்து போடுகிறார். உங்க வாழ்க்கையில பெரிய உயர்வை கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சாத்ராக் மேஷாக உயர்த்தின ஆண்டவர், பேதுருவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ எதை குறித்தும் கலங்காத, எதை குறித்தும் பயப்படாதீங்க. எனக்கு இப்படி போராட்டம், அப்படி ஒரு போராட்டம் அவருடைய அனுமதி இல்லாம வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை என்ன பண்ணுங்க, பயன்படுத்தி நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அரசுமத்துல கேட்கிற காரியங்களை நிச்சயமாய் மத்திய 7 நிச்சயமாய் செய்வார். நம்ம ஜெபம். பரிசுத்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு நான் தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று வார்த்தையின்படி, பூலோகத்திலும் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற ஆண்டவரே ஒரு இணைப்பு பாலத்தை பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவரே பிதாவை தொழுது கொள்ளுகிற சாக்கியத்தை ஆண்டவரே சோத்திரம், அந்த பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காய் சோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ வருடங்களாக நிமிர முடியாத இந்த கூனியை ஆபிரகாம் குமாரத்தை விடுதலையாக்கின கர்த்தர் ஆண்டவரே, இன்றைக்கு பிள்ளையோட வாழ்க்கையில ஆண்டவரே எந்தெந்த காரியத்திலே நிமிர்ந்து நிற்க விடாதபடிக்கு ஆண்டவரே தலைகுனியை வைத்திருக்கிறோம், தலை குனிந்திருக்கிறார்களோ அந்த கட்டை அவிழ்த்து அற்புதங்களை இந்த பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். பரலோகத்தின் திறவுகளை, விசுவாசத்தின் திறவுகளை பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்தட்டும்.
உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கட்டுகளை அவிழ்த்ததற்காய் சோத்திரம். கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டியை போல ஆண்டவரே கொழுத்த கன்றுகளாய் வளரத்தக்கதாக அற்புதமாய் அதிசயமான பிள்ளைகள் நடத்துவீராக. நீங்க அப்படியாய் செய்யப்படுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.